எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது பொன்னும் பொருளும் குவியக்கூடிய புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கு, அடகு வைத்த நகைகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை எந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கு, அடகுல வைத்த நகைகளை மீட்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், மேலும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி அமாவாசை நாளன்னைக்கு வீடுகளில் சாயந்தர நேரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பொதுவாக புரட்டாசி அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே வீடுகளில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வது, அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, படையலிட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிற அனைத்து விதமான செயல்கள் எல்லாமே செய்வோம். இப்படி இந்த விஷயங்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் சாயந்தர நேரத்தில், ஏன்னா காலை மதியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தால் பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத தவிர்த்திருப்போம். சாயந்தர நேரத்தில் நம்ம பூஜை அறையில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல பிரபஞ்சத்துல அதிகப்படியான நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும். அப்படி அந்த நேர்மறை ஆற்றலினுடைய சக்தியை முழுவதுமே பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சாயந்தர நேரத்துல நம்ம வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்வது, குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிற வேலைகள் அனைத்துமே செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது தவறாம செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள், அதுவும் அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும், அதை தொடர்ந்து நம்ம அடகுல வைத்திருக்கக்கூடிய நகைகளை மீட்பதற்கு எந்த விஷயங்களை தவறாம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வீடுகளில் என்றென்றைக்குமே செல்வம் நிலைத்திருப்பதற்கு கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதிகப்படியான கடன் சுமை இருக்கக்கூடியவர்கள் சாயந்தர நேரத்தில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மஞ்சள் நிற வஸ்திரமானது எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று புதுசாக வாங்கியிருக்கணும். நீங்கள் முன்னாடி பரிகாரங்களுக்கு பயன்படுத்தின வஸ்திரமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லுப்பு. நல்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நம்ம இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைக்கணும். கல்லுப்பை கையாளும் பொழுது ரொம்பவுமே கவனத்தோட கையாளணும். சிந்துவது செதறுவது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே செய்யாம ரொம்பவுமே கவனத்தோட ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இதுல சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம வீடுகளில் ஏதாவது சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. பூஜைகளுக்காக நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்வோம் பார்த்தீங்களா, சுக்கிரஹோரை நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில கல்லுப்பு வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அப்படி அந்த விதத்தில் அந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய கல்லுப்பு பேக்கெட்லேருந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ள எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி கையில் அந்த கைப்பிடி அளவு கல்லுப்பை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. செய்ததுக்கு அப்புறமா இதில் வேறு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபாய் நாணயம் சேர்க்கணும். நீங்கள் 11 ரூபாயும் சேர்க்கலாம், 51 ரூபாயும் சேர்க்கலாம், 101 ரூபாயும் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய தொகையோடு கண்டிப்பாக இந்த 1 ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இப்படி நம்ம இந்த கல்லுப்புக்கு மேலே இந்த 1 ரூபாய் நாணயத்தை வைக்கும் பொழுது பொதுவாகவே கல்லுப்புக்கு மேலே எந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்தாலுமே அந்த பொருளானது பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலே தான் அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த கல்லுப்புக்கு மேலே இந்த 1 ரூபாய் நாணயம் இல்லைன்னா 11 ரூபாய் நாணயம் எது உங்களால் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். எந்த ஒரு பரிகாரம் செய்தாலுமே கண்டிப்பாக நம்ம மஞ்சள் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். அதனால இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சை கற்பூரம். ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் நல்ல கைகள்லேயே தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கல்லுப்புக்கு மேலே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாகவே பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நான் நிறைய பதிவுகளை சொல்லக்கூடியது தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கல்லுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய நாணயத்துக்கு மேலே தூவி விடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு முடிச்சா தயார் செய்ய போகிறோம். இப்படி இந்த முடிச்சை நம்ம தயார் செய்யும் பொழுது, அதாவது நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்குமே நம்ம
மனசுக்குள்ள கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலானது மனதில் நிலைநிறுத்தி கொண்டு செய்வது அப்படிங்கிறத செய்யுங்க. பொதுவாகவே எந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுதும் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்யும் பொழுது மட்டும்தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதனால அதுவும் இந்த புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வர அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவுமே அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளை தவற விடாம மனசுல அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி நம்ம மூட்டையா தயார் செய்ததுக்கு அப்புறமா இந்த மூட்டையை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயந்தர நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த மூட்டையை அப்படியே கொண்டு போய் நம்மளுடைய நிலைவாசல் பகுதியில் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். நிலைவாசல் பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிலைவாசல் பகுதியில் கிரகலட்சுமி மற்றும் குலதெய்வங்கள் குடியிருப்பதா ஐதீகம் இருக்கு. அப்படி அந்த நிலைவாசலினுடைய வெளிப்புற பகுதியிலையும் கட்டலாம், இல்லை உள்புற பகுதியிலையும் கட்டலாம். எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கு ஏற்றாற் போல செய்து கொள்வது அப்படிங்கிறத தவறாம செய்யுங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நிலைவாசல்ல குடிக்கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வங்கள் நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முழு பலன்களையும் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுவும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்துட்டு அந்த மூட்டையை கொண்டு வந்து நம்ம வீட்டு நிலைவாசல்ல கட்டும் பொழுது கண்டிப்பா குலதெய்வங்கள் நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் அருளுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி வரும், இந்த முடிச்சை எத்தனை நாள் நம்ம வீட்டு நிலைவாசல் பகுதியில் கட்டி வச்சிருக்கணும்னு சொல்லி. நிலைவாசல் பகுதியில் இந்த முடிச்சானது அதனுடைய தன்மை மாறுற வரைக்குமே இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் அந்த உப்பினுடைய ஈரப்பதம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த முடிச்சை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நம்ம ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறது செய்யணும். அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி உப்புல ஈரப்பதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் இதே மாதிரி ஒரு முடிச்சை தயார் செய்து வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். உங்களுக்கு முடிச்சு எதுவுமே ஆகல, நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாளன்னைக்கு நீங்க இந்த முடிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேறொரு முடிச்சை மாட்டுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. புதுசா நீங்க முடிச்சு மாட்டும் பொழுது நீங்க முன்னாடி வைத்த நாணயத்தை பயன்படுத்திக் கொள்வது, பணத்தை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா நம்ம அடகுல வைத்திருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்காக எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பொதுவாக நிறைய பேருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்க, எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு. இல்லை ஒரு சில வீடுகளில் பாதி நகை இருக்குங்க, பாதி நகை எப்போ போகும்னே தெரியல அப்படிங்கிற கஷ்டமானது இருக்குது. இப்படி இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி நமக்கு அமாவாசை நாளானது தீர்வு தருதோ அதே மாதிரி தான் நகை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அமாவாசை நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுத்தரும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கண்ணாடி பாத்திரம் தான் எடுத்துக்கணும், வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இந்த கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம கல்லுப்பு சேர்க்க போகிறோம். வேறு பாத்திரங்கள் இப்போ வெள்ளி, செம்பு, பித்தளை இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரிப்பானது ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் அந்த பாத்திரமானது சேதமடையும். அதனால் கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இதில் முழுவதுமே கல்லுப்பானது நிறைக்கணும். நிறைச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. பொதுவாகவே இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்படி அந்த கல்லுப்புக்கு மேலே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அந்த பொருளானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அடகுல நகைகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடகு வைத்த நகைக்குண்டான ரசீது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரசீதை ஒரு மலக்காயுத பேப்பரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா மடித்து இந்த கல்லுப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த கல்லுப்பு பாத்திரத்தை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் சாயந்தர நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு கீழே வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லுப்புக்கு மேலே வைக்கக்கூடிய ரசீதிற்கு தேவையான பணம் பெருகுவதோடு மட்டுமில்லாம மேலும் நம்மளுடைய வீடுகளில் செல்வம் சேருவதற்குண்டான அருளையும் மகாலட்சுமி தாயார் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஒரு சிலருடைய வீடுகளில் எனக்கு அடகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க, வீட்டில் தங்க நகைகள் எல்லாமே இருக்கு, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அடகுக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயமானதும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்ற இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா வீடுகளில் தங்கம் என்றென்றைக்குமே நிலைத்திருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் தங்கம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ரசீது எப்படி வைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த ரசீதுக்கு பதிலாக இந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு சிவப்பு நிற துணியை விரிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய தங்க நகை, மோதிரமாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், மூக்குத்தியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தங்க நகையை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த சிவப்பு நிற துணிக்கு மேலே வச்சுட்டு அதை நம்ம இந்த கல்லுப்புக்கு மேலே வைத்து வழிபாடு செய்யணும். நம்ம மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு கீழே இந்த கல்லுப்பு மற்றும் தங்க நகையை சேர்த்து வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி
மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளில் என்றுமே தங்கம் பெருகுவதற்குண்டான அருளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு கடன் பிரச்சனையும் இருக்கு, தங்க நகைகளை அடகுலையும் வச்சிருக்கிறோம், இந்த பரிகாரங்கள் இரண்டையுமே சேர்த்து செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இரண்டையுமே சேர்த்து செய்யலாம், அதனால தவறு ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த அடகு நகைகளை மீட்பதற்காக ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு வழிபாடு செய்தோம் பார்த்தீங்களா? அந்த கல்லுப்பை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் வரைக்குமே நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த கல்லுப்பானது இருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒருவேளை நகை வைத்து வழிபாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நகையை நம்மளுடைய வழிபாடுகள் அமாவாசை நாளன்னைக்கு சாயந்தர நேரத்தில் வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அந்த நகையை அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி ரசீது வைத்து வழிபாடு செய்தவர்கள் அந்த ரசீதை சாயந்தர வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்கும் மேலும் நம்மளுடைய வீடுகளில் தங்க நகைகள் சேர்வதற்கும் அடகு நகைகளை மீட்பதற்கும் எந்த குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம வீடுகளில் என்றென்றைக்குமே செல்வம் நிலைத்திருப்பதற்கு ஒரு சில முக்கியமான குறிப்புகளை தவறாமல் கடைபிடிக்கணும். அதுவும் இந்த அமாவாசை நாளன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம். பொதுவாகவே நம்ம வீடுகளில் சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பொருளை அடுத்தவர்களுக்கு தானமாக தருவது, இல்லை யாராவது இரவல் கேட்டு வந்தாங்கன்னா தருவது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ரொம்பவுமே இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுடைய உறவினர்களோ நண்பர்களோ தேடி வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் உதவி செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா பொதுவாகவே உப்பு பரிகாரம் செய்யக்கூடிய நாட்களில் நம்ம வீடுகளில் சாயந்தர நேரத்துக்கு அப்புறமா விளக்கேற்றினதுக்கு அப்புறமா யாராவது இரவல் கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த பரிகாரத்திற்குண்டான முழு பலனும் அவர்களை சென்றடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் சாயந்தர நேரத்தில் கடன் தீர்வதற்காகவும் அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்கும் மேலும் தங்கம் சேர்வதற்கும் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.